என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப். ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? சால்டா பண்ணிட்டு இருக்கேன். என்ன பாப்பா கட்டாலே போகுது. என்ன நடக்குது? சுருவமா? ஓ டான்ஸா? இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இறக்கப்படக்கூடாதுங்க. வேண விதைச்சவன் வேணா இருப்பான். வண்டி எடுங்க போலாம். ஒன் ஹவர் தூங்கிட்டாரா? வணக்கம். சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டான்ஸ் டான்ஸ் டான்ஸ். ரெஸ்டாரண்டா திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. திரும்ப வரமாட்டேன்டா. ஃபர்ஸ்ட் வீடியோ நடன கடவுள் பாலையா. ஓ இந்த பாட்டா? இவருக்கு மட்டும் எப்படி அமையுதோ? ரெஸ்டாரண்ட் எங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க? இவர் அடங்கவே மாட்டாரு. ஒவ்வொரு படத்துலயும் இது மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருக்காரு. இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயங்க மேல வாங்க. ஒன்னு ரெண்டு ஸ்டெப்லாம் அழகா அண்ணா இருப்பான். இது சத்தியமா இது டான்ஸ் ஸ்டெப்பா? எனக்கு இது பாலையா தப்பு கிடையாது. எனக்கு ஏதாவது வச்சுங்க வாயில தூக்க போல. என்னடா இது? என்னடா இது? பாலிவுட் ஸ்டெப்பா இவர் இந்த அளவுக்கு ஆடுறாரு. இல்ல எதுல சேர்க்கறதே தெரியலடா எனக்கு. என்ன எல்லாரும் எப்படி என்ன எப்படி ஆடுவாரு இத? டான்ஸ்லாம் எங்க இருந்து இவனுங்க எடுக்கறானுங்க? எப்படிடா யோசிக்கறானுங்க? பாலையாவுக்குன்னு தனியா பண்ணுவாங்க போல. ஆயிட்டு అది రజనీకాంత్ కాదు, అమితాబ్ బచ్చన్ కాదు, షారుఖ్ ఖాన్ కాదు, సల్మాన్ ఖాన్ కాదు, ఎవరు చేస్తేనో జనం ఒప్పుకోరు. కానీ ನಮ್ಮ బాలయ్య இது எப்போ கொஞ்சம் இல்லையா? இது இது எப்போ பாலையாவால நடந்தது? மட்டும் தான் முடியும், வேற யாராலையும் பண்ண முடியாது. ஒரு ஷாட் பண்ணிருக்கான் பாருங்க. அடேங்கப்பா. உடனே எடுத்துருவாங்க இந்த மாதிரி. இது இதோட போதும், இதோட நிறுத்திக்கலாம். பாலையா நிறுத்த மாட்டாரு, அதனால நாம நிறுத்திட்டு அடுத்த வீடியோக்கு போலாம். டான்ஸ் ஆடலையா? கஷ்டமா? அடுத்தது கிஸ். ஓ கிஸ்ஸா? ஓ இது கிடையாது. ஓ அந்த போட்டோ எடுக்கிற காலை தூக்குறதா? இந்த ஸ்டெப் பண்ண போறாரா? அதான் அதான். எதை பார்த்து சிரிக்குது இது? இதான் ஓகே பண்ணிடலாமா? பாட்டு போட்டுட்டே ஆனா யாரு டான்ஸ் ஆட போறாரு? ஃபீல்ல டான்ஸா? என்னையா பண்ற? இப்படிதானே வரான். பாலையோட நல்லா இருக்குங்களா? பாலையாவா? பாலையோட சூப்பரா இருக்குடா. தம்பி இது வந்து இது தப்பு. பாலையா கிட்ட தான் முடியும். வெட்றாரா போட்டு? இந்த வயசான காலத்துல இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் என்ன பண்றது? வயசானா என்ன? ரிட்டையர்மென்ட்ன்றது டேட் ஆஃப் பர்த்ல இல்ல, இங்க இருக்கு. இதையாச்சும் பண்ணும் கரெக்டா. என்ன பண்றாரு? எக்ஸ்ட்ரா ஸ்டெப். எப்படி சொல்ற? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஐ லவ் யூ டி. அந்த டான்ஸ் ட்ரை பண்ணி அதோட பெட்டரான டான்ஸ் தான் வருதுடா எனக்கு. தெரியும் சௌத்ரி. அதனால கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாலையா படம் பார்த்து இப்ப டான்ஸ் கூட பாலையா மாதிரியே வருதுடா. சூப்பரா ஆடுவாரு. உடனே அவர்கிட்ட வந்துடுறது. அடுத்த டான்ஸ் ஆட முடியுமான்னு பார்க்கலாம். இதே ஆட முடியல. பாப்போம். ஸ்டெப்பா இருக்கு. ஹிந்தி தான்.
கிடுக்குப்பிடி டான்ஸ். இது கோவிந்தா அவரு. இது யாருன்னு தெரியல. ஹோய் ஹோய். அந்த வாய்ஸுக்கும் அந்த டான்ஸ் ஸ்டெப்புக்கும் செமையா மேட்சிங் ஆகுது. ஆமா. சித்திகா யாருனே தெரியல. எங்க இருந்து கண்டுபிடிச்சாரா? ஆமா, இன்னொரு ஆள் இருந்தா கரெக்டா பண்ணலாம். ஆமா. ஹீரோயின் யாரா இருந்தாங்கன்னா கரெக்டா நான் உங்க பண்ணலாம். ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார்ல, சரி விடுங்க. இவர் பண்ணிடுவாரா? நீ எப்ப பேசலாம் வருது ஏன் அதே மாதிரி பேசுற மச்சி? நான் அந்த அர்த்தத்துல போதும். அடுத்ததுனா பண்ணலையா? ஏன் பண்ணல? இன்னைக்கு வருது கூட யாராவது இருந்தா தான் பண்ணுவாராம். அப்புறம் எதுக்கு அந்த வீடியோ? இதுவும் இன்னொருத்தர் வேணும். இப்ப என்ன பண்ணுவாரு? எப்படிதான் கண்டுபிடிக்கிறீங்க இந்த மாதிரிலாம்? காலையே பரவாயில்ல. சரி, அப்ப இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? டான்ஸ் ஆடுறது இது எப்படி நான் பண்றதுன்னு தெரியல. இதுக்குன்னு இந்த ட்ரெஸ்ஸை உருவாக்கி இருக்காங்க. எதுக்கு இப்போ இவ்வளோ ஃபீலிங்? எல்லாத்துக்கும் நம்ம ஹீரோயின் இல்ல சப்பக்கட்டு கட்டக்கூடாது. இது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு, அதனால நானே பண்றேன். என்னடா பண்ண போற? எப்படி பண்ணுவாரு? தெரியல, பாப்போம். அவர் பேக்கெட் நீ பண்றதெல்லாம் பாக்கும்போது மாதிரி இருக்கு. என்ன பண்ணி எனக்கே தெரியல. இந்தா எடுத்து வந்துட்டாரா? எப்படி போட்டோம் பாத்தியா? ஓ, உல்டாவா போட்டுக்கிட்டாரா? அப்பதான்டா டிக்கி கொஞ்சம் தூக்கலா இருக்கும். இப்பதான் டிக்கி குண்டா இருக்கு. நேரா தான் போடுறது. தொப்பெல்லாம் தெரியுது. இது வேற உள்ள. குமாரே உள்ள போ. என் பேர் செந்தில்குமாரன். நான் தான் அதை ரெக்கார்ட் பண்ணேன். ஓகே, ஜூம் பண்ணிக்கிறீங்களா? இத வேற சும்மா ஈஸியா ட்ரை பண்ணலாம் ஐயா. கேக்குறேன் ஐயா. ஐயா செல்ஃப் டான்ஸா? பவர் டான்ஸ் வரதா இருக்கு. தேவையான அளவுக்கு ஆடியாச்சு. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன சீசர் ஜங்கு ஜிங்கு ஜங்கு ஜிங்கு என்னது இது? என்ன ஸ்டெப்னே தெரியல. அவங்க போட்ட ஸ்டெப் தாண்டி ஆடி இருக்கேன். இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டேன்டா. ஒரு வாரம் பிராக்டிஸ் பண்ணாப்பா. சூப்பர் நைஸ். தனியா பண்ணும்போதே சூப்பரா பண்ணிட்டேன். ஹீரோயின் இருந்தா இதை விட பயங்கரமா பண்ணுவேன். அடுத்து வந்து பிரபுதேவாவோட ஸ்டெப் ஒன்று இருக்கு. அவரை அதை விட்டு மட்டும் வைக்கிறியா? சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டா. என்ன பாட்டு? பிரபுதேவா அந்த போலீஸ்காரன் போ. ஐயோ, அந்த நடக்கிறாருல. ஓ அந்த ஸ்டெப்பா? அது ஈஸியா பண்ணிடுவாரு. பண்ணிட வேண்டியதான். அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்க போகுது. துணி இருக்கா? அது துணி இருக்காவா? துணி தான் இருக்கா? நினைச்சேன். அதான் இதே வேலையா போச்சு. நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த பிரபுதேவா ஸ்டெப்னு சொல்லிட்டு நான் தாண்டா அடுத்த பிரபுதேவா. எல்லாருமே என்ன வந்து ஜூனியர் பிரபுதேவன் தான் கூப்பிடுவாங்க. என்னடா வீடியோ ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, நம்ம சல்மான்ஜி வரலையே நினைச்சேன். வந்துட்டாரு. நீ குலுக்கல் தான். வந்துட்டாருல, இனிமே கலக்கல் தான். இதான் ஸ்டெப்பா? அதான் டான்ஸா? என்னடா? ஆமாயா, என்னடா இதான் டான்ஸா? அடப்பாவிங்களா. அதுக்கு எதுக்குடா அவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட் செட்லாம்? ஏதோ புதுசா ஏதோ ட்ரை பண்ணிட்டு வாயை வச்சு சிம்பிளா முடிச்சிட்டாரு. இதானே காலையில நம்ம பல்லு விளக்கும் போது பண்ணுவோம். வாய் கொப்பளிக்கிறதே அதான்யா. உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்படி எல்லாம் பேசுறது நிறுத்து. அப்புறம் எப்படி சார் முன்னேறது? ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி. இத நான் செஞ்சு புரியுது. காமிக்கணுமா? அதையும் உருப்படியா பண்றது. இப்படிதானே வரும். இவரை பார்த்து நானும் இப்படி பண்றேன். பண்ணிட்டேன்டா. அடுத்து ஒரு ஸ்பெஷலான ஒரு டான்ஸ் தான் பார்க்க போறோம். ஸ்பெஷல். அனதர் மதரா. என்ன மாத்தி மாத்தி சுட்டுக்குதுங்க? எங்க இருக்கு கண்ணு? இது சாவுங்க. கண்ணு என்ன வயிற்றுன்னு சுட்டுட்டு இருக்கு? இப்ப இததான் ஆடணுமா? காம பிசாசு. எப்படியே இருக்குது? அட கண்ணு அடிய. நடக்கிற உனக்கு என்ன பைல்ஸா? இல்ல ஸ்டைல்ஸ்.
தயவு செய்து வேண்டாம். ஐயோ ஐயோ காலி ஆயிடுச்சு. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ஒரு சூப்பரான ஒரு ஸ்டெப்பா இருக்கு. ஐயோ இது நல்லா இருக்கு. இதுக்குன்னு பத்து துப்பாக்கி ஆயிட்டு வந்துருக்காரு. வாங்கியிருக்காரு. இது போதும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த துப்பாக்கி யூஸ் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம். துப்பாக்கியை தூக்கி போடுங்க சிவா. அடுத்து போஜ்புரியோட ஸ்பெஷல் டான்ஸ். அவங்க வந்து ஒரே ஒரு ஸ்டெப் தான் போடுவாங்க. மெயின் இந்த ஸ்டெப் தான். இது ஒண்ணுதானே எனக்கு தெரியும். ஆனா அந்த ஒரு ஸ்டெப் அவனுங்களை தவிர வேற எவனாலையும் அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டா பண்ண முடியாதுடா. அங்க வரு. ஆமா அடப்பாவீங்களா இதே தான் ஆடுவீங்களாடா? வேற ஸ்டெப்பே தெரியாதா? இதுதான் எல்லாத்துக்கும் டான்ஸா? அது என்னடா பாம்பு மியூசிக் மாதிரி இருக்கு. பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே. இது இது அவங்க கூட நல்லா போட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணுக்கு உருப்படியா வர்றது இல்ல. 10,000 வித்தை தெரிஞ்ச மனுஷனை பார்த்து அந்த வாயில போட்டது கூட தப்பு. ஆனா ஒரே ஒரு வித்தை 10,000 வாட்டி பிராக்டிஸ் பண்ண ஒரு மனுஷனை பார்த்து நான் மிரண்டு போறேன்னா அவன் கூட போனியே. நான் பணக்காரன் எடிட் போட்டு ரத்திக்க வேண்டியது. எக்ஸலென்ட் பெர்ஃபார்மன்ஸ். சான்ஸ் கிடையவே கிடையாது. அவன் கூட போயிட்டியே. இன்னும் உடம்புல வளையுது. கேவலமா இருக்கு. சீச்சிய குமாரி ஒரு சீச்சிய குமாரி ஒரு அடுத்து பிரபுதேவா ஸ்டெப்பா. திரும்பியுமா? பாம்பு டான்ஸா? இது கஷ்டம். இது நான் வந்து பண்ண ரெடி தான். இதான் நான் பண்ணா அது வந்து ரொம்ப அதான் கேவலமா இப்படிதான் இருக்கும். அதனால இது வேணாம். அப்ப எனக்கு இது வேணும். அடுத்து வந்துட்டு இப்ப ரீசெண்டா ட்ரெண்டான ஒரு டான்ஸ் ஸ்டெப். ட்ரெண்டாச்சா? ரீசன்ட் ட்ரெண்டா? இது எப்ப ஓ அந்த மொட்டை சாங் கரெக்டா வெஜ்ஜாவு. கரெக்டா இருக்கு. ஏய் வாய முன் ஏந்து போடா. ஏதா சீமா பேசிட்டு போ. எடிட்டருக்கே காண்டா இருக்கும் போல. அதுக்காகவே ஒன்று அடிக்கணும்டா. செம்மையா இருக்குச்சு. அமீசா ஈக்குவல். ஆமா. சக்சஸ். ஐயஸ் பாபுவா அவர் நல்லா தான் டான்ஸ் ஆடுவாரு. அவருக்குமே அடங்க. இதெல்லாம் ஈஸி தானே. சரி நான் பண்ணிடுறேன். நான் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம். பேண்ட்டுக்குள்ள மணியாடு என் ரேஞ்சுக்குனா இந்த டான்ஸ்னா ரொம்ப கம்மிடா. ஒயரா தொங்குது. இது மைக் இதுக்குதான் அடி விழுந்துச்சா? அந்த காதலையே 2 அடி அடிங்க. அப்பதான் ஆட மாட்டாரு. ஐயோ டயர்ட் ஆயிட்டாரம்மா டான்ஸ் ஆடி. இதுக்கப்புறம் நீ உன் வாழ்க்கையில டான்ஸ் ஆடக்கூடாதா? ஐயோ என்ன பண்ண போறான்னு தெரியலையே. அந்த காலையும் அடிங்க. இப்பதான் கொஞ்சம் டான்ஸ் வருது. இன்னும் 2-3 அடி போட்டா வந்துடும். இல்ல என்னால முடியும். நான் டான்ஸ் ஆட முடியும். நான் ஆடுறேன். சீ சீரனோ நீ சீ சீரனோ நீ சீர சீர சீ. முட்டி போட்டு ஆடுவாரா? ஐயோ அந்த கை 2 உடச்சு விடுங்க. இதோட கதையை முடிச்சிடறேன். இந்தா வாங்கிக்க.
ஐயோ அந்த கை இருக்கு. கழுத்து வச்சு ஆடுவாரு. ஃபர்ஸ்டே கழுத்துலேயே ஒன்று போட்டிருக்கலாம்ல. sorte dinner sang heba kaje fazl nahi அழைச்சா sorte dinner sang heba kaje gazl nahi அப்பா ஓ ஐயா. ஆனா இவரு நிறைய ஸ்டெப் ஆடுவாருன்னு பார்த்தா எல்லாம் கூட எதிர்பார்த்தேன். அனுப்பி விடு. போன வாட்டி எல்லாம் பண்ணாருல, போன வாட்டி கூட டவல் ஏதோ வச்சுலாம் ஆடுறதெல்லாம் அதெல்லாம் பண்ணாரு. இந்த வாட்டி ஸ்டெப்லாம் இந்த ட்ரை வாட்டி பண்ணலாம்னு நினைச்சேன். ஈஸியான ஸ்டெப். புஷ்பா இது எப்படி இப்படிதான் இப்படிதானே பண்ணாரு. இல்ல அந்த யாரோ இன்னொருத்தவங்க போட்டு மீஷோ அமேசான் போட்டு ஃபிளிப்கார்ட்டை காணோம். புரியலையா உனக்கு? அதான் அமேசான் தான் மேல, அதுக்கப்புறம் தான் மீஷோ. மீஷோ மாதிரி தான் ஆடுறது. ஆமா ஆமா அப்படிதான் இருக்கு. நல்லா நல்லா இருந்துச்சு இருக்கு. எல்லா இதுவும். ஆனா எங்க இருந்து இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் இப்படிலாம் ஆட வச்சிருக்காங்க. ஐயோ அது மகேஷ் பாபுக்கே பாருங்க எவ்வளவு ஒரு அப்படிங்கிறதும் என்ன அவங்களும் நல்லா டான்ஸ் ஆட தெரியும். சல்லு பாய் தான் அவர் சொல்லவே வேண்டாம். ஃபுல்லா வாயிட்டே அது பண்றாங்க. அதுக்கு பின்னாடி அவ்வளவு பெரிய செட் போட்டு வச்சிருக்காங்க. அது கார்லாம் ஆடிட்டு கிடக்கு. ஆமா நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் bye.